விஜய் டிவியோடைய ஒரு முக்கியமான தொகுப்பாளர். அவருடைய மனைவி கூட ஏற்பட்ட சண்டையின் காரணமா, பயங்கரமா குடிச்சிட்டு அவருடைய காரை ஓட்டியிருக்காரு. மது போதையில கார் ஓட்டுனா என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த கோர விபத்துல பலியா இருக்காரு விஜய் டிவியோடைய மிக முக்கியமான தொகுப்பாளர் கோபிநாத். கோபிநாத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கோபிநாத்துக்கு தமிழ்ல மக்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கு உண்டு. காரணம் கோபிநாத்தோடைய அந்த நல்ல விஷயங்கள் தான். கோபிநாத் என்ன பண்ணார் தெரியுமா? விஜய் டிவில கோபிநாத்தை இந்த அளவுக்கு பெரிய ஆளானதுக்கு காரணமே அவருடைய அந்த வித்தியாசமான பட்டிமன்ற திறமை தான். ஒரு பட்டிமன்றம் அப்படின்னா ஒரு டாபிக்க அதனால ரெண்டு பக்கமும் அதுக்கு எது சரி எது தவறுன்னு ரெண்டு பக்கமும் வாதாடுவாங்க. அதுல நடுவா இருக்கவரு அதை சரி பண்ணி வைப்பாரு. இந்த விஷயத்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும், ஆனா அதை கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம கோபிநாத் முடிவு பண்ணாரு. அதற்காக நீயா நானா அப்படிங்கிற ஷோவை ஆரம்பிச்சாங்க. இதுல கோபிநாத் அதே மாதிரி ஒரு டாபிக்கே கொடுப்பாரு. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம். அது என்னன்னா, இந்த டாபிக்ல உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவங்க அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை அதை கரெக்டா சொல்லுவாங்க. அதுல இதெல்லாம் பண்ணியிருந்தா நீங்க இப்படி கஷ்டப்பட்டிருக்க தேவையில்ல அப்படிங்கிறத கோபிநாத் ரொம்ப அழகா அவங்களுக்கு புத்திமதி சொல்லுவாரு. அதை பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஓபன் பண்ணி அதன் மூலயமா தமிழக மக்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு அளிக்கம்ன்றதை இடத்த பிடிச்சிருக்காரு கோபிநாத். ஒவ்வொரு வாரமும் கோபிநாத் என்ன மாதிரியான டாபிக்கை கொண்டு வருவாரு, அதுல வரக்கூடியவங்க என்ன மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க, அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படிலாம் உதவ போகுது அப்படின்னு மக்களும் ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோல நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா கோபிநாத் தான் மெயின். அவர் தான் இந்த நிகழ்ச்சியை உருவாக்குனாரு. அவருக்கு விஜய் டிவி நல்லா சப்போர்ட் பண்றாங்க. கோபிநாத்துக்கு சின்ன வயசுல இருந்து தமிழ் மேல ஆர்வம் அதிகம். இவரு வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மூலயமா தான் என்ன சொல்லணுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஒரு வக்கீலா கோர்ட்டுக்கு போய் நல்லவனுக்காகவும் கெட்டவனுக்காகவும் வாதாடாம, மனிதர்கள் இப்படிலாம் இருந்தா வாழ்க்கையில எந்த தவறுமே நடக்காது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு புரிய வச்சிருக்கு. இதற்காக இவருக்கு நிறைய விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கோபிநாத் தமிழ் சினிமாலையும் சில முக்கியமான திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு கோபிநாத்துக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு பேரும் கிடைச்சிருக்கு. கோபிநாத்துக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய எதிரி தரப்புல இருந்து நிறைய பிரச்சனைகளும் உருவாயிருக்கு. ஏன்னா கோபிநாத் பண்ற இந்த விஷயம் மக்களுக்கு நல்லதா இருக்கலாம், சில பேருக்கு அது ஆபத்தாக முடியுது. அவங்க எல்லாருமே கோபிநாத்தோடைய குடும்பத்தையும் அவரையும் கடந்த சில நாட்களாவே மிரட்டியிருக்காங்க. ஆனா கோபிநாத் எதை பத்தியும் கண்டுக்காம தன்னோட விஷயங்களை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலம் இருக்காரு. அதுல அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பயங்கரமான வாக்குவாதம் சண்டை ஏற்பட்டிருக்கு. அதை கோபிநாத்தால சரி பண்ண முடியல. தன்னுடைய நிலைமையை தன் மனைவி புரிஞ்சுக்காம இப்படி பண்றத நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்காக பயங்கரமா குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போன கோபிநாத்துக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு கோர விபத்து அவரை ஒட்டுமொத்தமா நிலைக்குள்ளேயே வைத்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வந்திருக்காரு. சிகிச்சை பலனின்றி அவருக்கு ஏற்பட்டிருக்க இன்னைக்கு பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட சோகத்துல உள்ளாக்கியிருக்கு.